சர்வதேச சட்டத்தை மீறி ஒரு வலுவான, அதாவது அமெரிக்கா நினைத்தால் என்னத்தையும் இந்த உலகத்தில் செய்யலாம் என்ற ஒரு போக்கை உலக மக்களிடையே ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் எண்ண தோன்றுகின்றது. குறிப்பாக இந்த அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் வந்ததின் பின் அமெரிக்காவின் போக்கு உலகத்தை முற்றுமுழுதாக ஆள வேண்டும் என்ற உலக வர்த்தக மையத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு போக்கில் இருப்பதாக தெரிகின்றது. இது ஒரு காட்டு மிராண்டித்தனமான செயல் அல்லது ராஃப் ஸ்டேட்ஸ் எனப்படுகின்ற, அதாவது ஒரு ஜனநாயகத்தை மீறிய ஒரு அரசு என்கின்ற நிலையில் அமெரிக்காவை சுட்டிக்காட்டிய பொழுதும் பல தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதை தவிர்த்து வருவதை கூட காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக அல்பர்டா மாகாணம் என்பது ஒரு பிரிவு வாக்குக்கு செல்லும் பொழுது அதன் தாக்கம் எவ்வாறு இருக்கும் போன்ற பல விடயங்களும் ஆராயப்படுகின்றன. கிரீன்லாந்து விவகாரத்தில் உண்மையிலேயே கிரீன்லாந்து அவர்கள் பாதுகாப்பிற்கென்று இப்பொழுது சொன்னாலும் அவர் பதவியேற்ற பொழுது அங்கே பலமாக கனிம பொருட்கள் இருக்கின்றன என்பதையும் சுட்டிக்காட்டியிருந்தார். ரய மினரல்ஸ் எனப்படுகின்ற கனிம பொருட்கள் இருக்கின்றன என்பதையும். எனினும் டென்மார்க் என்கின்ற ஒரு இணைய நாட்டோடு அல்லது நேட்டோவில் அங்கம் வகிக்கின்ற நாட்டோடு இவ்வாறான ஒரு பொருதலில் அமெரிக்கா ஈடுபடுமா அல்லது கைப்பற்றுமா என்றால் அது அவ்வாறு செய்யுமாக இருந்தால் உலக பரப்பில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். அது நிச்சயமாக பாதிப்பு ஏற்படும். அண்டை நாடாக உள்ள கனடாவை அணைத்து செல்வதை விடுத்து அதனுடைய உள்நாட்டு விவகாரங்களில் மூக்கை நுழைக்கின்ற சக்தியாக அமெரிக்கா மாறுமாக இருந்தால் கனடா கூட வேறு பாதுகாப்புகளை நாடக்கூடிய, ஏற்கனவே தனது திட்டங்களை மாற்றிவிட்டது. அமெரிக்காவின் நம்பகத்தன்மை என்பது இல்லாமல் சென்று விட்டது என்பது நேரடியாகவே பிரதமர் கானி அவர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது காங்கிரஸ் மற்றும் செனட் ஆகியவற்றில் அவர் அங்கீகாரம் பெற வேண்டிய தேவைகள் இருந்தால் கூட பல முன்னுதாரணங்களை உதாரணம் காட்டி தனது எக்ஸிகியூட்டிவ் பவர், நிறைவேற்று அதிகாரம், அதாவது அவர்களுக்கு தெரியப்படுத்தாமலே நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய தன்மையை அமெரிக்க ஜனாதிபதி என்கின்ற பதவி கொண்டிருக்கின்றது. உலகிலேயே அமெரிக்க ஜனாதிபதிக்கு உள்ள அதிகாரங்கள் என்பன வேறு எந்த நாட்டின் ஜனாதிபதிக்கும் இல்லை.